தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் இந்நாள் வரை என்னை சுமந்தவரே, சுமந்தவரே, சுமப்பவரே, என்னாலுமே நன்றி ஐயா. தகப்பன் பிள்ளையை சுமப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் உபாகமம் 1 அதிகாரம் 31 டியூட்ரானமி சாப்டர் 1 verse 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Dear children of God, you have seen how our Lord God had carried you like a man who carries his child. We have gone through many troubles and tribulations in our life, but the Lord God was with us and he carried us through all the troubles and tribulations. The same way the Lord is going to carry you all through your life. Even during this month, he is going to protect you from every devices of satanic forces. அத்துடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக சாத்தானுடைய பல சூழ்ச்சிகள் வரலாம், பல தந்திரமான காரியங்கள் வரலாம். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து தூக்கி சுமக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்க. செங்கடல் உங்களுக்கு முன்பதாக வரலாம். கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க வல்லவர். வழி தெரியாமல் இருக்கிற வேளையிலே புதிய வழியை உருவாக்குகிற தேவன் அவர். Dear child of God, don't be worried because you might be perplexed where to go because you don't have a way to go. But the Lord God who opened the Red Sea into two, he will open a new way for you so that you will pass through without any trouble, and he will carry you through all your life like he had been carrying you. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பதாக ஒரு யோர்தான் வந்து நிற்கலாம். அந்த யோர்தானை நீங்கள் விசுவாசத்தோடு காலடி வைக்கும் பொழுது இரண்டாக பிளக்க செய்கிற தேவன், குவியலாக நிற்க செய்கிற தேவன் உங்களை நடத்தி வந்தார் அல்லவா, இனியும் நடத்துவார். The same God who parted Jordan into two and all the waters stood still, the same God is alive. He is alive. He will part every obstacles into two. Every army that comes against you will be parted into two. உங்களுக்கு எதிராக கூட்டமாய் வருகிறவர்கள் இரண்டாக பிளக்கப்படுவார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாகும். பயப்படாதிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே கசந்து போன நாட்களை மதுரமாக மாற்ற வல்லமையுள்ள தேவன் அவர். Our Lord God is going to change all your bitter experiences into a sweet fragrance in your life. So don't be worried about the Mara. The Lord God who changed the life of Naomi is alive even today. He will change all your bitterness in your life. உங்க வாழ்க்கையில தொடர்ந்து அவர் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்தரத்திலே எதை உண்போம் என்று தெரியாமல் திகைத்த மக்களுக்கு தேவைகளை சந்தித்த தேவன் அவர் யெகோவா ஈரே. The Lord God who fed the people in the wilderness, who is Jehovah Jireh. You may have a lot of needs in this month. Our Lord is going to meet all your needs and he is going to supply all your needs. பயப்படாதிருங்க. கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இனியும் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இது எங்கள் அனைவரையும் இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்ததை நாங்கள் கண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த மாதத்தை ஆசீர்வதியும்.
இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும், வியாதிகள் சுகமடையட்டும், அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும், வேலையில்லாத மக்களுக்கு வேலைகள் கிடைப்பதாக, குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுடைய குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்திலே பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகுவதாக, சபைகள் வளரட்டும், பெருகட்டும், மக்கள் பக்தி விருத்தி அடையட்டும், தேவ நாமம் மகிமைப்படுவதாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் இந்நாள் வரை என்னை சுமந்தவரே சுமப்ப